எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. என் ஹஸ்பண்ட் வீட்டில் கிருத்திகை கும்பிட்ற பழக்கம்லாம் இல்லை. நான் மேரேஜ் ஆகி வந்தும் கிருத்திகைலாம் கும்பிடலாம். ஆனால் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். நான் கிருத்திகை கும்பிட ஆரம்பிக்கல. நான் பாப்புக்குட்டி எனக்கு குழந்தை இல்லாதப்ப நான் முருகர்கிட்ட வேண்டியிருந்தேன். எனக்கு நல்லபடியாக பாப்புக்குட்டி பிறந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நான் வருஷத்துக்கு 3 கிருத்திகை மட்டும் கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வேணும். ஏன்னா மாதம் மாதம் நம்மளால் கும்பிட முடியுமான்னு தெரியல. அதனால் ஆடி கிருத்திகை, அப்புறமேட்டு தை கிருத்திகை, கார்த்திகை மாதம் வர கிருத்திகை, இந்த 3 கிருத்திகையும் நான் கண்டிப்பாக கும்பிட்றேன், வடை பாயசத்தோடு வச்சு சாமி கும்பிட்றேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன். பாப்பா பிறந்து ஃபஸ்ட்டு தை கிருத்திகை வந்து நான் கும்பிட்டுட்டேன். இந்த வருஷம் ஆடி கிருத்திகை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துருந்தது. அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். பாப்புக்குட்டி எழுந்துக்கிறதுக்கு எப்படி 9 o'clock ஆகிடும். நான் 8 o'clock எழுந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் இன்றைக்கி கிருத்திகைக்கு சாதம், முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், மெதுவடை போட்டிருந்தேன். நான் 8 மணிக்கு தான் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். 8 ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக 10:30 மணிக்கு தான் சமைச்சு முடித்தேன். கரெக்டாக ஹஸ்பண்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கம்பல்சரி விளையாட போயிடுவார், கிரிக்கெட் விளையாட போயிடுவார். அவருக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிகிட்டே இருந்தார், சீக்கிரம்ன்ட்டு. ஒரே வழியாக 10:30 மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறமேட்டா நான் சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக தான் சாப்பிட்டேன். ஏன்னா பாப்புக்குட்டி குளிக்க வச்சு அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஈவினிங் போல் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு 5:30 மணி போல் கிளம்பணும். ஆனால் கரெக்டாக மழை வந்துடுச்சு. மழை விட்டதுக்கப்புறம் 6 மணி போல் தான் வீட்டில் இருந்து கிளம்பியிருந்தோம். ஏற்காடு அடிவாரத்துக்கிட்ட இருக்கிற ஆறுபடி முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. நான் பாப்புக்குட்டி எனக்கு பிறக்காத முன்னாடி நிறைய வாட்டி நான் ஹஸ்பண்ட் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கோவில். எனக்கு இது இங்கே வந்தாலே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக பாசிட்டிவாக இருக்கும். கரெக்டாக நாங்கள் வந்தப்போ தான் பூஜை பண்ணியிருந்தாங்க. முருகரை சூப்பராக தரிசனம் பண்ணி அவருக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பாப்புக்குட்டிக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. மாடெல்லாம் இருக்குது, மாடுக்கிட்டலாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. பாப்புக்குட்டி வெளியில் வந்தாலே அவ்வளோ குஷி ஆயிடுறான். அதுவும் வண்டியில் வரும்போது அவ்வளோ நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரான். ஏன்னா நாங்கள் பாப்புக்குட்டி பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் பெருசாக வெளியில் கூட்டிகிட்டு போனதில்லை. எங்கேயாவது போகணுன்னா கூட நான் ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்பி போயிடுவோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு பார்த்தோம், ஆனால் தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.